குருவே நம, தந்தையே நம. இன்றைய வேளையில் நாம் முத்திரை மருத்துவத்தில் உதான முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரையோட நன்மை என்ன அப்படின்னா, நம்ம குரல் வளம் நன்றாக இருக்கும். குரலில் ஒரு மாதிரி சளி பிரச்சனை இருந்தாலோ இல்லை ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தாலோ குரல் கம்மி போயிடும். அப்போ அவங்களுக்கு குரலை நல்லா கொண்டு வரதுக்கான வேலையும் பிட்யூட்ரி சுரப்பி, அதுக்கப்புறம் தைராய்டு சுரப்பியோட இயக்கத்தை நல்லா இது பண்ணுறது. பிசிஓடி பிரச்சனை பெண்களுக்கு இருக்கீங்களா, அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது. இதற்கான ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். அதுபோல் நுரையீரலுடைய கட்டுப்பாட்டினால சுவாசம் சரியாக ஓடாமல் இருக்கும். சுவாசம் சரியாக ஓடாமல் வாய் வழியாகவே மூச்சு விட்டுருப்பாங்க. மூச்சு விடும்போது தொண்டை வறண்டு போயிடும். அப்போ அந்த தன்மையை சரி பண்ணக்கூடிய ஒரு முத்திரை அப்படிங்கிறது என்னன்னா உதான முத்திரைன்னு பேர். அந்த முத்திரை எப்படி செய்ய போகிறோம்னா, நம்முடைய கட்டை விரலில் உங்களுடைய ஆள்காட்டி விரல் வச்சுக்கிறீங்க. அது மேலே உங்களுடைய நடுவரில் வச்சுக்கிறீங்க. இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் நெகத்து ஓரத்தில் இப்படி மேலே வைக்கிறீங்க. மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே வச்சுக்கிறீங்க. மீதி 2 விரல நீட்டிக்கணும். சரிங்களா? இது மாதிரி பண்ணுறது தான் உங்களுக்கு அந்த உதான முத்திரை அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். ஸோ இப்படி வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கிறோம், மீதி 2 விரல் நீட்டிக்கிறோம். இது உதான முத்திரை. சரிங்களா? இந்த உதான முத்திரை இப்படி வச்சுட்டு நீங்கள் எப்படி மடி மேலே வச்சுக்க வேண்டியதான். மடி வச்சு கண்களை மூடி அமர்ந்து உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். யாருக்கெல்லாம் குரல் வளம் சரியாக இல்லையோ அவங்களும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சளி தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்க, மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்க, ஹார்ட்டுனால பிரச்சனை மூச்சு விட சிரமமாக இருக்கிறவங்க, அதனால் குரலே கம்மி போய் கரகரகரன்னு வரக்கூடியவங்க அத்தனை பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உதாரண முத்திரை அப்படிங்க செய்யும்போது சிறப்பான ஒரு ஆரோக்கிய தன்மையை கொடுக்கும். கைகளை வச்சுக்கிட்டு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். பிரித்து பிரச்சனை இல்லாதவர்கள், நம்ம குரல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் செஞ்சால் கூட போதும். 5 நிமிடம் நீங்கள் அமர்ந்து உட்காந்து செய்யலாம், அல்லது படுத்துக்கொண்டு நீங்கள் செய்யலாம். இப்போ பாடகர்களாக இருக்கிறீங்க, நம்ம இசைப்பள்ளியெல்லாம் படிக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த முத்திரையை செய்ய என்ன ஆகும்னா நம்மளுக்கு நல்ல குரல் வளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்து அனைவரும் வளம் நலம் பெற்று நலமாக வாழணும். இந்த முத்திரை கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பினை வணக்கம். குருவே நம, தந்தையே நம.